அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் புலாவ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, இது கல்பாசி பூ, இதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். கொரப்பாக ஓட்டிக்கலாம். நான் கறியை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். அதில் வெங்காயமும் தக்காளியும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு துணியை விரித்து அந்த தூளை அதில் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. மூட்டை மாதிரி கட்டி இந்த கறியில் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கறிக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம பூண்டு ஒரு 10 பல் எடுத்து நல்லா தட்டி அதையும் போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். இது கறி வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் ஓப்பன் பண்ணுவோம். கறி நல்லா வந்துடுச்சு. இந்த மூட்டையை தனியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த கறியோட ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுருவோம். தண்ணி தனியாகவும் கறி தனியாகவும் வடித்து வச்சுக்கலாம். கறி நம்ம சாப்பாட்டுக்கு, தண்ணி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து 50 நெய் 50 ஆயில் போட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். நெய்யும் ஆயிலும் சரிசமமாக போட்டுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் 3 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் தாளிச்சிக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ பட்டை, கிராம்பு தூள் நான் வறுத்து பொடி பண்ணது அதையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது திராட்சை, இதையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச சுண்டல் வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ இந்த வேக வச்ச கறியை போட்டுக்கலாம். இந்த கறியை போட்டுட்டு நம்ம எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். நான் 1.5 உலக்கு போட்டிருக்கேன். 3 உலக்கு தண்ணி நான் ஊற்றுவேன். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கறியில் நம்ம போட்டிருக்கோம்ல, அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி பாசுமதி ரைஸ்க்கு தண்ணி கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் குலையாமல் உடையாமல் சூப்பராக வரும். இது கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். இது ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த ரைஸ் இப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரைஸ் இப்படி தான் ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம மசாலா ஜாஸ்தி சேர்க்கலைல்ல, அதனால் ஒயிட்டாக தான் இருக்கும். பாருங்கள், அரிசி நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இதுக்கு பேர் வந்து பேஸ்வாரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நல்லா கறியெல்லாம் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ பிளேட்டை போட்டு இதுக்கு சைடிஷ் வந்து எக் மலாய் தான் செஞ்சுருந்தேன். சில்லி சிக்கன் வறுத்து ஆனியன் வச்சுக்கிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.